finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ 3 ஃபார்மட் விளையாட போறாங்க. ஸோ லாங் சீரீஸ், 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச், 3 ODI, 3 T20. ஸோ இட்ஸ் அ லாங் சீரீஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் முதல்ல 1 ஆஃப் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் ஸ்ரீலங்கா வந்து 10 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னா கொலம்போ SSC ஸ்டேடியம்ல நடந்துச்சு. அண்ட் எஸ், ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அவங்க ஹோம்ல வந்து என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்களை அடிக்கவும் முடியாது. அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ரீலங்கன் 11 என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஸ்ட்ராங்கான டெஸ்ட் ஸ்ரீலங்காவோட டெஸ்ட் டீம் 11 பார்த்திருக்கேன் இந்த மேட்ச்ல தான். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யங் டீம் தாங்க. 2-3 பேர் டெபியூ பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான். பட் ஸ்டில் அவங்களோட யங்ஸ்டர்ஸ் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்குவாடா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் விளையாடவும் செஞ்சிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா போலிங் எடுத்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அதாவது நினச்சிருந்தா அவங்க அவுட் அண்ட் அவுட் ஸ்பின் பிச்சா ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அப்படி கொடுத்தா அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட் ட்ராக் நல்ல ஒரு இனிஷியல் 2 days அந்த கிரீன் டீஞ்ச் மாதிரி வச்சிட்டாங்க. ஸோ முதல் ஒரு 1 day வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் செஷன் வந்து அந்த நிப்பு இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் நல்லா விளையாடுவாங்க. ஸ்பின்னர்ஸும் நல்ல குவாலிட்டி வச்சிருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிச் கொடுத்துட்டீங்கன்னா பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க. ஸ்டார்டிங் பயங்கரமா மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அசிதா பெர்னாண்டோவும் சரி, இந்த பக்கம் விஸ்வா பெர்னாண்டோவும் சரி. விஸ்வா பெர்னாண்டோ இனிஷியலா நல்லா போடல, பட் அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி நல்லா போட்டாரு. அண்ட் பிரபாத் ஜெயசூர்யா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் ஸ்ரீலங்கால மட்டும்தான் அதிகமா போலிங் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெரி டிபிக்கல் அந்த ஒரு சப்கான்டினென்ட் ஸ்பின்னர். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் டெட்லி ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எனக்கு கண்டினியூஸா அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. 10 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 67 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 7-5-4. ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 198 தான் அடிச்சாங்க. அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு ஸ்ரீலங்கன் போலர்ஸ். கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்சது அசிதா பெர்னாண்டோ தாங்க. அவர் இன்ஜுரி மட்டும் இல்லாம இருந்தா ஆக்சுவலி ஸ்ரீலங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அசிதா பெர்னாண்டோ, மதுசங்கா ஒயிட் பால்ல, விஸ்வா பெர்னாண்டோவும் நல்லா போடுறாரு. ரஜிதா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரஜிதா அண்ட் சமீராலாம் ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான டீம் தான். ப்ராப்ளம் என்னன்னா ஒரு யூனிட்டியா அவங்க சக்சஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இண்டிவிஜுவலா யாராவது 1-2 பேர் எப்பயாவது பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல கலெக்டிவ் ஃபெயிலியராகவும் ஆயிடுது. ஒரு டீமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஸ்ரீலங்காக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா விளையாண்டாங்க. ஏன்னா அவங்க தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் 11. நான் சொல்றேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட 11 நான் இப்படி பாக்குறேன். பாத்துக்கோங்க. கருணாரத்னே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அண்ட் மதுஷ்காவோ யாரோ இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்குறா. ஒரு 3-4 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஒரு டபுள் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ குஷல் மெண்டிஸ் இருக்காரு, ஆஞ்சலோ மேத்யூஸ் இருக்காரு, அண்ட் சந்திமல் இருக்காரு. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சய டி செல்வா, சமர விக்ரமா விக்கெட் கீப்பர். அண்ட் அதுக்கப்புறம் 4 போலர்ஸ் பின்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் டு பி வெரி ஆனஸ்ட். எஸ்பெஷலி அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆப்கானிஸ்தான் 198 ஆல் அவுட் ஆனாலும் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் கொஞ்சம் அந்த நிப்பு இருந்தது. ஒரு வேளை நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஆப்கானிஸ்தான் ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு. அதான் இல்ல, ரொம்ப ஈஸியா விளையாட்டாங்க ஸ்ரீலங்கா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 439 ரன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் மேத்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் 141 ரன்ஸ், அவரோட 16th டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சண்டிமல், அவர் பாத்தீங்கன்னா 104 ரன்ஸ், அவர் வந்து அவரோட 15th டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. இவங்களாம் ரொம்ப வருஷமா ஸ்ரீலங்கா விளையாடிட்டு இருந்தாங்க. நடுவில் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாங்க. கொஞ்சம் செலக்ஷன் பயாஸ், இவங்களாம் கண்டினியூஸா கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கணும். கொஞ்சம் பாலிடிக்ஸ் நடந்தது, அதனால மேத்யூஸை டிராப் பண்ணாங்க, சண்டிமலை டிராப் பண்ணாங்க. இப்பதான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ஃபார்ம் ஆகி வருது, டு பி வெரி ஆனஸ்ட். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம், அதாவது ரிட்டையர் ஆகும் போது நாளைக்கு படுத்து தூங்கும் போது அந்த பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து விளாடுறாங்க. ஐயோ, இருக்கும் போதெல்லாம் விட்டீங்க, இப்போ வந்து என்ன சொல்றது, சாவர டைம்ல சங்கரா படுறாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி பண்றீங்களாடா, மேத்யூஸை விடமாட்டீங்க போல இருக்கான்னு. அண்ட் மேத்யூஸ் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் அந்த 141 சூப்பர் இன்னிங்ஸா இருந்தாலும் வர வர ஒரு புதுவிதமா அவுட் ஆறாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மாதிரி டைம் அவுட் ஆனாரு வேர்ல்டு கப்ல பங்களாதேஷோட. அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, மிகப்பெரிய ஒரு வைரலா போச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சாரு தவிர அது எப்படி அவுட் ஆனாருன்னா ஹிட் விக்கெட்ல அவுட் ஆனாரு. ஷார்ட் பால் புல் அடிக்க போய் கட்சியில பாத்தீங்கன்னா பாலை மட்டும் அடிக்காம ஸ்டெம்பையும் சேர்த்து அடிச்சிட்டாரு. ஸோ வந்து போச்சுரா, நம்ம ஆளுங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ட்ரோல் கண்டென்டர்ஸ்லாம் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏல எப்படா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும் போடலான்னு மேத்யூஸ் அதை வந்து அள்ளி தெரிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஜோக்ஸ் அபார்ட், பட் செம இன்னிங்ஸ் விளாண்டார் டு பி வெரி ஆனஸ்ட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஆப்போனன்ட் ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷ் எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்னா டெஸ்ட் கிரிக்கெட்.
அதுக்கு நீ 100% கொடுக்கணும். அதை தான் மேத்யூஸ் கொடுத்தாரு. சந்திமலும் அவரோட கம்பேக் கேம்ல சூப்பரா ஒரு செஞ்சுரி போட்டாரு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் 439 நல்ல ஸ்கோர். ஆல்ரெடி லீடு எங்கேயோ போயிடுச்சு, புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட என்ன சொல்றது 240 ரன்ஸ் லீடு போயிடுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு நல்லா தெரியும், என்னதான் ஆப்கானிஸ்தான் உருண்டு புரண்டு விளாட்னாலும் இந்த மேட்ச் கொஞ்சம் அவங்க கை விட்டு 95% போயிடுச்சு. அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வா பெர்னாண்டோ நல்லா போட்டாரு, அண்ட் பிரபாத் ஜெயசூர்யாவும் நல்லா போட்டாரு, அசிதா பெர்னாண்டோவும் சூப்பரா போட்டாரு போலிங் வைஸ். வேற இங்க நவீத் அப்படின்ற ஒரு போலர் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ மேட்ச் அவர் 4 விக்கெட் எடுத்து நல்லா போட்டார் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ திருப்பி ஆப்கானிஸ்தான் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா விளாண்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 234 for 2ல இருந்து 296 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ரெக்டிஃபை பண்ணாங்க. இப்ராஹிம் சத்ரான் இருக்காரு, நல்ல குவாலிட்டி பிளேயர். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. LBW ஃபுட் ஒர்க்கே யூஸ் பண்ணாம ரொம்ப லேசியா ஆனாரு, அவுட் ஆனார் அசிதா பால்ல. பட் இந்த இன்னிங்ஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பர் 114 அடிச்சாரு. அண்ட் ரஹ்மத் ஷா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 91, செகண்ட் இன்னிங்ஸ்ல 54. உங்களுக்கு தெரியும் அவர் சச் குவாலிட்டி பிளேயர், வேர்ல்டு கப்ல எவ்வளவு சூப்பரா விளாட்னாருன்னு. ஏன்னா அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ன்றது அவரோட டோட்டல் கேம். ஏன்னா அவர்கிட்ட நல்ல டைட் டெக்னிக் இருக்கு. ஸோ 91, 54 செம கான்ட்ரிபியூஷன் அவர் சைட்ல இருந்து. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற பிளேயர்ஸ் ஷஹீரி கேப்டனா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்தா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. பட் 2 இன்னிங்ஸுமே ஃபெயிலியர் அவர். அண்ட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்க, அவங்களால ஸ்ரீலங்கன் பவுலர்ஸை மேனேஜ் பண்ண முடியல. எஸ்பெஷலி பிரபாத் ஜெயசூர்யா சூப்பரா பவுலிங் போட்டு அவரோட 7th 5 எடுத்தாரு. 5 விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப குருஷலா இருந்தது ஸ்ரீலங்காக்கு அந்த டைம்ல. ஸோ ஏன்னா 234 for 2 நம்ம ஸ்ரீலங்கா நினைச்சாங்கன்னா அடடா 160 170 டார்கெட்லாம் கொடுத்துட்டா கொஞ்சம் ட்ரிக்கி ஆயிடும் 4th இன்னிங்ஸ் மாதிரி நினைச்சாங்க. பட் டப்புன்னு இவர் வந்து 5 விக்கெட் பொறுக்கணும்னே 296 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. டார்கெட் 56. ஸோ 56 வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம 7 ஓவர் 8 ஓவர்ல கருணாரத்னேவும் அந்த ஓப்பனரும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்கா இந்த ஒன் ஆஃப் டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ தே வில் பி ரியலி ஹாப்பி. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு டஃப்பான சீரீஸ். ஜிம்பாப்வேவோட இந்த ஒன் டே சீரிஸ் அண்ட் T20 சீரிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ ஈஸியா வின் பண்ணல. ஜிம்பாப்வே டஃப் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட ஃபுல் ஒன் டே டீம் ஃபுல் 11s தான் விளாட்னாங்க, மெயின் டீம் வச்சு தான். அதுவே அவங்க திணறினாங்க. வேறஸ் இப்போ அடுத்த ஒன் டே சீரிஸ் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா மேபி ரஷீத் கானும் வந்துடலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும் நிறைய முஜீப் இருக்காரு, நபி வந்துருவாரு, நயீப் வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி இந்தியாக்கே வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுத்தாங்க பயங்கரமா இங்க வந்து. ஸோ அதனால இந்த ODI சீரிஸ் T20 சீரிஸ் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் ஸ்ரீலங்கா. அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், டெஃபினட்டா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது மட்டும் டேம் ஷுர். நம்மளுக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஃபீல். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி உங்களோட கருத்துக்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.